guys, welcome back to my channel Panjami's Classroom. In the video la நம்ம 10th standard social la geography first unit இருக்கிற India's location, relief and drainage ல நம்ம location and extent பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். So location and extent பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி latitude, longitude அப்படின்னா என்னன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஆர்டிக் ஓஷன், நார்த் பசிபிக் ஓஷன், நார்த் அட்லாண்டிக் ஓஷன் இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஓஷன் வந்து இருக்கு. ஸோ நம்ம குளோபை வந்து பாதியா பிரிக்கிற ஒரு சென்டர் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஈக்குவேட்டர் தான். இந்த மிட் பாயிண்ட்டை ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவேட்டர் மேல இருக்கிற ரீஜியனை ட்ராபிக் ஆஃப் கேன்சர்னும், ஈக்குவேட்டர் கீழே இருக்கிற ரீஜியனை ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து லொகேஷன் எக்ஸ்டென்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நான் இந்த டயக்ராமேட்டிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் ஒரு சர்க்கிளை வச்சு நான் அதில் எது லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை வந்து குளோப் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் கரெக்டாக இருக்காது, பட் அப்ராக்சிமேட்டாக நான் சர்க்கிள் வந்து வரைகிறேன். ஸோ இப்போ கன்சிடர் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குளோப். ஸோ அந்த குளோப்ல வந்து இது மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க. இது மாதிரி சப்டிவிஷன்ஸ் மாதிரி இருக்கும். இந்த டிவிஷன்ஸை நம்ம என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிவிஷனை பார்த்தீங்கன்னா லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது மாதிரி நம்ம டிவைட் பண்ணுறத லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணுறத நம்ம என்னென்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் மூலமாக தான் ஒரு கண்ட்ரி எந்த லொக்கேஷனில் இருக்கு அப்படின்றத நம்மளால கணிக்க முடியும். அண்ட் இந்த ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்கிற ரீஜியனை நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னும், ஈக்குவேட்டருக்கு கீழே இருக்கிற ரீஜியனை சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இப்படி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டைரக்ஷன் தான் ஜென்ரலாக இருக்கும். இது வந்து நார்த், இது வந்து ஈஸ்ட், அண்ட் இது வந்து சவுத், இந்த சைட் பார்த்தீங்கன்னா வெஸ்ட். ஸோ நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் இந்த ஏரியா வந்து நார்தர்ன் ஈஸ்ட்னு சொல்லுவோம். இதை வந்து சதர்ன் ஈஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து சதர்ன் வெஸ்ட்னு சொல்லுவோம். இதை வந்து நார்தர்ன் வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக இருக்கிற டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட், டோட்டலாக 8 டைப்ஸ் ஆஃப் டைரக்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படிதான் நார்த் சைடில் இருக்கிறத நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னும், சவுத் சைடில் இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த் டு 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த் லாட்டிடியூடாகவும், 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட் டு 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூடாகவும் இருக்கு. ஸோ இந்த டிகிரி இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒவ்வொன்றா இது மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த ஒவ்வொரு டிவிஷனும் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி 20 டிகிரி 30 டிகிரி அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 டிகிரி, -20 டிகிரி, -40 டிகிரி இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலேயும் இது மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 0 டிகிரி 20 டிகிரி 30 டிகிரினும் கீழே வந்து நெகட்டிவ்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிகிரியெல்லாம் வச்சு தான் நம்ம இந்தியா வந்து எந்த இடத்துல லொக்கேஷன் ஆகியிருக்கு அப்படின்றத டைரக்ஷனோட ஸ்பெசிஃபை பண்ணி நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். நெக்ஸ்ட், ஸோ இந்த லொக்கேஷன் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து நார்தர்ன் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்றத கன்க்ளூட் பண்ணுறாங்க இந்த லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடை வச்சு. நெக்ஸ்ட், இப்போ வந்து சதர்ன் பாயிண்ட், நார்தர்ன் பாயிண்ட் இதெல்லாம் பற்றி பார்ப்போம். நம்ம கண்ட்ரியோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பிக்மேலியன் பாயிண்ட்
ஆர் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கு. இதுதான் கண்ட்ரியோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட். இந்திரா பாயிண்ட் ஆர் பிக்மேலியன் பாயிண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான 1 மார்க். நெக்ஸ்ட், நம்ம கண்ட்ரியில பாத்தீங்கன்னா எது சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா கன்னியாகுமரி, கேப் காமரன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் இம்பார்ட்டன்டான 1 மார்க். இது வந்து இந்தியால சதர்ன் மோஸ்ட் லேண்ட், அதாவது இந்தியன் லேண்ட்ல சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் கன்னியாகுமரி. அண்ட் நம்ம கண்ட்ரியோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து இந்திரா பாயிண்ட். அண்ட் நார்தர்ன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்திரா கால் தான் நார்தர்ன் மோஸ்ட் பாயிண்ட். இதுவும் இம்பார்ட்டன்டான 1 மார்க். ஸோ நம்ம நார்த் சவுத் எக்ஸ்டென்ட், அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து சவுத் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. அதாவது பிளேஸோட சொல்லணும்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற இந்திரா கால்ல இருந்து சவுத்துல இருக்கிற கன்னியாகுமரி வரைக்கும், நார்த்ல இருக்கிற ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்திரா கால்ல இருந்து சவுத்துல இருக்கிற கன்னியாகுமரி, இதோட டிஸ்டன்ஸ் தான் நார்த் சவுத் எக்ஸ்டென்ட். அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். இப்போ வந்து ஈஸ்ட் வெஸ்ட். ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்றது இதுதான் ஈஸ்ட் வெஸ்ட் தான் இது. ஸோ ஈஸ்ட் வெஸ்டர்ன் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா 2933 கிலோமீட்டர். இது வந்து எந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ரன் ஆஃப் குச்ல இருந்து ஈஸ்ட்ல அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இருக்கிற எக்ஸ்டென்ஷன் தான் ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன். அதோட லென்த்தை வந்து 2933 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ரீஜியனை கட் பண்ணுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட சென்டர் பாயிண்ட் தான் இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து கட் ஆகுது. ஸோ இப்படி கட் ஆகுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரியை 2 ஹாஃப்ஸாக வந்து பிரிக்க முடியும். ஒன்று நார்தர்ன் டெம்பரேட் லேண்ட் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ட்ராபிக்கல் லேண்ட். எப்படி இதை பிரிக்கிறாங்க அப்படின்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கண்ட்ரியோட மிடில் லைன்ல பாஸ் ஆகுறதுனால 2 ஹாஃப்ஸா நமக்கு கிடைக்குது. நார்தர்ன்ல இருக்கிறது நார்தர்ன் டெம்பரேட் லேண்ட் அண்ட் சதர்ன்ல இருக்கிறது சதர்ன் ட்ராபிக்கல் லேண்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப்லயும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான 1 மார்க். ஜென்ரலாகவே ஜியாகிரஃபி லெசன்ல நிறைய 1 மார்க் அண்ட் 2 மார்க் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மறக்காம இந்த டிஜிட்ஸ், இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் எந்த பிளேஸ் எந்த இடத்துல இருக்கு அதோட டிஸ்டன்ஸ் இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.